2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே ஒரு 28 கொஸ்டின் போட்டாச்சு. நம்மள சேனலை ஃபாலோ பண்ணி வர்றவங்களுக்கு தெரியும். அடுத்த 100 கொஸ்டின் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே போட்ட சேனல் கொஸ்டினை பார்க்கறனாலும் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் நிறைய ஷார்ட்கட்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இதுலேயும் நம்ம பார்த்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணி வாங்க. கண்டிப்பாக வேலை வாங்கிப்போங்க. இப்போ என்ன அப்படின்னாக்கி 100 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் உங்களுக்கு சொல்லணும்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லாக இருக்கட்டும், இருபொருள் தரும் ஒரு சொற்கள், அதாவது அகரவரிசை, அப்புறம் புதிய சொற்களை உருவாக்குதலாம், இணைப்பு சொற்கள், ஒளிமரபு, வினைமரபு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்காக மாற்றுறது, மறு சார்ந்த கொஸ்டின்லாம் இதில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அடுத்த கொஸ்டினுமே பிறமொழி சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு மாஸ்க்கு அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தமிழில் எழுதியிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபேக்ஸ் அப்படின்னாக்கி என்னென்னா தொலைநகல் இயந்திரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபேக்ஸ்னால் தொலைநகல் இயந்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டு மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ஊர் பெயர்களின் மரபு. நம்ம ஏற்கனவே போனதுலேயும் பார்த்தோம். கோயம்புத்தூருக்கு கோவை, கோவன் புத்தூர் அப்படின்னு சங்க இலக்கியத்துலலாம் இதுக்கு முன்னாடி பழைய பேர் கோவன் புத்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கோயம்புத்தூர்னு மருவி லாஸ்ட்டு கோவை அப்படிங்கிற மாதிரி மருவில் வந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா ஊர் பெயர்களின் மருவில் திருச்சி போன வாட்டியும் கேட்டிருந்தாங்க, இந்த இடத்துலையும் கேட்டிருக்காங்க, திருச்சி தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மருவில் கும்பகோணத்துக்கு குடந்தை. சரிங்களா? கும்பகோணத்துக்கு குடந்தை. அடுத்து சரியான நிறுத்தற் குறியீடுகள். நிறுத்தற் குறியீடுகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுக்கு இந்த நிறுத்தற் குறிகள் வந்து புக்கில் உள்ள கண்டென்ட்டில் தான் சிற்பங்கள் ரிலேட்டடாக இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் அடடா எவ்வளோ சிற்பங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வகை தொடரில் கேட்டாங்கன்னா உணர்ச்சி தொடரில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நிறுத்தற் குறிகளில் எது சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு சேரர்கள், பட்டப்பெயர்கள், கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறுத்தற் குறிகளில் கமா எந்த இடத்துல வருது, கொட்டேஷன் எந்த வருது, லாஸ்ட்டு புல் ஸ்டாப் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீத்து பாகம் மேல்கஞ்சி அப்படிங்கிறத எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கீரா ரிலேட்டடான கண்டென்ட் வரும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கி கரிசல் இலக்கிய வட்டாரம் ரிலேட்டடாக யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ அதில் உள்ளதான் நிறையா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சார்ந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க. துணைப்பாடம் ரிலேட்டடாக பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன இருக்கோ அதை கவர் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க வேர்டுன்னு நிறையா வாசிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது நிறைய கண்டென்ட் இருக்கும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறதுல அடுத்த கொஸ்டின் சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பொருத்தமான காலம் அறிதல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். இது வந்து என்ன காலம் அப்படின்னா ஊதியம் இனிமேல் தான் வாங்குவோம் அப்படின்னாக்கி எதிர்காலத்தில் தான் வரும். சரிங்களா? ஸோ பொருத்தமான காலம் அமைத்தலும் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். அதில் வந்து என்னென்னா விண்மீன், விண்ங்க இருக்குது, மீன்ங்க இருக்குது, விண்மீன் இதை இணைத்து வரும். ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, போன வாட்டியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. குமரன் மலையில் நனைந்தனன் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், நனைஞ்சிட்டான், அவன் ஏற்கனவே நனைஞ்சிட்டான், இது இறந்த காலம். அடுத்து உரைத்த வேர்ச்சொல் தருக. உரை அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் வந்து கட்டளை வாக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேலி சித்திரம் என்றால் என்ன, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதுவுமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. சரிங்களா? சரியான வினா சொல்ல எடுத்தெடுத்தலுக அப்படியே ஒரு டாபிக் இருக்குது. இது ஒன்று விடைக்கேற்ற வினா அமைக்க, அதுவும் தனியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஆழ்வார்கள் எத்தனை பேர், இதில் வரும்னா சரியான வினா சொல்லை நிரப்புக அந்த இடத்துல தான் வரும். எத்தனை பேர்னு தான் வரும். சரிங்களா? ஸோ சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஸோ அதனால தான் காக்கையின் கூட்டில் போய் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால தான் வரும். ஸோ ஏனெனில், யாது, அது போல் வராது. நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது புக்கில் இருக்க கண்டென்ட் தான். போன வாட்டி இணைப்பு சொல்லை இது கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதனை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். பார்த்துக்கோங்க, இது எங்கேருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அந்த வேடை நீங்கள் வாசிச்சிட்டீங்க, அந்த ஃபுல்லாக வேடை வாசிச்சிட்டிங்கனாலே இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அதனால்ங்கிறது தான் வரும். வேறு எதுவும் ஒரு ஆகையால், அதுபோல், ஏனெனில் இந்த வார்த்தைலாம் வராது. அடுத்த அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் இணைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ
நம்மளுக்கு இதில் வந்து எந்த இடத்துல கவர் ஆகும்னா நம்மளுக்கு 10th புக்கில் வந்து இது கவர் ஆகும் சரிங்களா. கரும்போட நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடைன்னு சொல்லுவோம். மொழிநேயர் தேவநேய பவனார் டாபிக் கவர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அடைப்புக்குறிக்குள்ள சொல்லை தகுந்த நேரத்தில் நிரப்புக அதுவும் கவர் ஆகும். மொழிநேயர் தேவநேய பவனார் டாபிக் நம்மளுக்கு கவர் ஆகுது. முக்கியமாக அது 10th புக்கில் இருக்குது. 10th புக்கில் 45% மேலே மார்க் வரும். அதனால் நீங்கள் அதை நல்லா கரைச்சி குடிச்சிருங்க. இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கொள்க குறைக்க இது எல்லாமே எதில் வரும்? வியங்கல் வினை மற்றும் புக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்லையும் எல்லா இடத்துலையும் இருக்க இலக்கண செய்யுள் பகுதியில் உள்ளது புக் பேக் முன்னாடி உள்ளதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து படி அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று படிக்கட்டு, நம்ம மாடிப்படி ஏறுவோம்ல, ஸோ அந்த படிக்கட்டு. இன்னொன்று படித்தல், நல்லா படி அப்படிங்கிறது சரிங்களா. இது ரெண்டுக்குமே வேர்ச்சொல் என்னென்னா படி சரிங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா பின்வரும் சொற்களுக்கு இருபொருள் தரும் சரியான விடை என்ன? கரெக்டானதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நகைங்கிறது புன்னகை, இன்னொன்று ஆபரணம். இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். எலிஜிபிள் கொஸ்டினாக இருக்கட்டும், நம்மளோட குரூப் 4 கொஸ்டினாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புக்கில் இருக்கிறதான் கேட்பாங்க. வேறு எந்த டாப்பிக்கும் போகாது. அப்படியே போனாலும் 1-2 கொஸ்டின் தான் வெளியில் போகும் சரிங்களா. அவுட் ஆஃப் சிலபஸில் அதுவுமே ஈஸியாக போட்டுடலாம். கூவல் அப்படிங்கிறது நீர்நிலை, இன்னொன்று பள்ளத்தை குறிக்கும். இது வந்து நம்மளுக்கு நீர்நிலை ரிலேட்டடான கண்டென்ட் 9th புக்கில் கவர் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த இடத்துல தான் இருக்குது. அதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஊருணிலாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. உலை உலை, இதில் உலைங்கிறது வந்து உழைப்பை குறிக்கும். உலைங்கிறது வந்து சேரு. இந்த உலை சேரு அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா. செருங்கிறது வயல். குரில் நடையில் சொல்லியிருக்காங்க. இதுவும் குரில் நடையில் நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவர் ஆகுது. இது அடிக்கடி கேட்டது தான் சரிங்களா. ஸோ இதையும் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. குரில் நடில் சொல்லு இருக்குது சரிங்களா. குரில் சொல்லு இருக்குது. அதை நீங்கள் குரில் நெடிலாக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் அதோட பொருள் வேறுபாடு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மடுங்கிறதுக்கு மானு தான் மாறும். இப்போ ஆணு தான் மாறும். அப்படி பார்த்தாலே ஆப்ஷன் பி தான் சரிங்களா. வேறு எதுவும் வராதா? ஸோ போன வாட்டி இந்த மாதிரி கொஸ்டின் இருந்து இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குறியில் வந்து நெடிலாக மாற்றுங்க. அதை பார்த்தனாலே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஈஸியாக அடிச்சுக்கலாம். அடுத்து கொஸ்டின் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கி நீங்கள் வந்து ஜிகேல டைம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போகும்போது உனக்கு நிறையா மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழி கொடுக்கும். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்ப்பீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொஸ்டினை ஃபாலோ பண்ணி வாங்க. கண்டிப்பாக வெற்றி தான் உங்களுக்கு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின அப்படிங்கிறது தான் சரிங்களா. மடுங்கிறது நீர்நிலை, மாடுகள் வந்து அங்கே பறிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு சரியா கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டுங்கிற லிஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னாக்கி நம்மளுக்கு துணைப்பாடம் இருக்கட்டும், உரைநடை பகுதியாக இருக்கட்டும், இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கமா கொட்டேஷன் வர்றதுனால இதை நிறுத்தற் குறியீடுகள் பகுதிகளை இடத்துல எடுத்து வைக்கலாம். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கீழ்காணும் 3 தொடர்களில் சரியானது எது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கி மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 சரிதான் சரிங்களா. அடுத்து 2வது வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அது தப்பு தான் சரிங்களா. நெக்ஸ்ட் திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளை மாற்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி மட்டும் தப்பு, மீதி ரெண்டுமே கரெக்டு சரிங்களா. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு. ஈங்கிறது சரி, ஆங்கிறது தவறு. நெக்ஸ்ட் பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு இணையான கலை சொல்லி தேர்ந்தெடுத்ததுங்க அப்படிங்கிறாங்க. மீடியா, ஊடகம், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சரிங்களா. அடுத்து என்னன்னா சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. இது வந்து நம்மளுக்கு மருத்துவம் ரிலேட்டடான கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சட்டம், சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்தெல்லாம் நாங்கள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது இலக்கியம் ரிலேட்டடான கொண்டு தான். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு, இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. எபிகிராஃப்னா கல்வெட்டு, எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸவேஷன் அப்படின்னா அகழாய்வு. இதுவுமே அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் தான் நம்ம கண்டென்ட்ல இருக்குது சரிங்களா. போட்டிருக்கோம், தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்துகள் அப்படிங்காங்க. தண்டருள் அப்படி இருந்தால் குளிர்ந்த கருணை, தன்பெயல்னா குளிர்ந்த மலை, அது அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. திங்கள் அப்படின்னாக்கி அதுக்கு பொருள் வந்து என்ன அப்படின்னா நிலவு சரிங்களா. அது ஒரு மாதத்தையும் குறிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு மதி, நிலவு, அதில் வேறு பெயர்கள் உண்டு. இதுக்கோட வேறு பெயர்கள் பார்த்துக்கோங்க. பொருத்தமான பொருளை கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து கடலுக்குரிய வேறு பெயர்கள் ஆழி, சமுத்திரம், பறவை, இந்த பறவை அதுவும் இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ அந்த பறவை ரகர வேறுபாடு அதுவும் கேட்டிருக்காங்க, மயங்கொலி எழுத்துக்கள். அப்புறம் சூரியனோட வேறு பெயர்கள் கதிரவன், பருதி, ரவி, இதெல்லாம் நம்மளுக்கு பகலவன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க.
இந்த கொஷினில் வந்து திங்கள் அப்படிங்கிறதுக்கு நிலவு தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க, வேதாரண்யம். இப்போ வேதாரண்யம்ங்கிறது வடமொழி சொல், அதில் தூய தமிழில் திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வடமொழி சொல் அப்படிங்கும்போது எல்லாமே வரும். ஆனால் நம்மளுக்கு இதில் முக்கியமாக சொல்கிறது வந்து சமஸ்கிருத மொழியை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ திருமறைக்காடு அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல். பிறமொழி சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இல்லை, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், அந்த மாதிரி ரிலேட்டடாக இது வரும். சரிங்களா? இது எந்த இடத்துல வந்திருக்குன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆப்ஷன் கொடுக்கல. புக்கில் வந்து இது கேட்டது தான் 11th 12th புக் பேக்கில் உள்ள ஓல்டு கண்டென்ட் தான் இது, ஓல்டு புக் கண்டென்ட். அடுத்து சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஆட்டுக்கு மந்தை. சரிங்களா? ஆநிறை. சரிங்களா? ஆட்டு மந்தை ஆநிறை. அடுத்து மக்கள் கூட்டம், யானை கூட்டம். அடுத்து கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக அப்படிங்காங்க. இது போன கொஸ்டினில் கேட்டது தானா, இதுக்கு முன்னே போட்டேனா? ஸோ அந்த கொஸ்டினில் கேட்டது தான். கல்லுக்கு வந்து குவியல், கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லுக்கு வந்து புல்கட்டு. அதுக்கப்புறம் கொலை, வாழை குலை, அந்த மாதிரி முந்திரி கொலை. அதுக்கப்புறம் ஆட்டு மந்தை, இது கேள்விப்பட்டது தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பழம். இச்சொல்லின் கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே 27லையும் கேட்டிருக்காங்க, 28 கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், இதுலையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ நான் இந்த மாதிரி சரியான தொடர்லாம் எந்த இடத்துல இருந்து வரும் அப்படின்னாக்கி துணைப்பாடம் பகுதியிலேருந்து தான் கேட்பாங்கன்னு சொன்னேன். இதுவும் அது அப்படி தான். ஸோ இது வந்து நல்லா ப்ரைஸ் வாங்கின புக்கு தான் 1954. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாண்டியகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ 4ல் வாசிச்சிங்கன்னா ஒன்று தான் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் பி மட்டும்தான். சரியான தொடர் என்ன கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு நாளைக்கு நிறுத்தற்குடியில் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல கமா கொட்டேஷன் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தும் வைப்பாங்க, இல்லாமலும் வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, சரியான தொடர் என்பதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிட்டுக்குருவி கூடுகாட்டு வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டாக்டர் சலீம் அலி அவரோட கண்டென்ட்ல இருந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் வந்திருந்துச்சு. ஒரு கொஸ்டின்லேயே 3 கிட்ட வந்திருந்தது. 26 நினைக்கிறேன் கொஸ்டின் நம்பர், அதில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இதுவும் நம்மளுக்கு டாக்டர் சலீம் அலி அவரோட புக் கண்டென்ட்டில் உள்ள பேஜில் உள்ளது தான். அடுத்து ஒரு வேறுபாடு தருக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தொடர் கண்டுபிடிக்கணும். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சிலப்பதிகாரத்தை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சாதாரண குடிமக்களை பற்றி 2 பேரை பற்றி பேசும். ஸோ அதனால் குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற பேர்லாம் உண்டு. சரிங்களா? மாப்போசி, சிலம்பு செல்வர் மாப்போசி அதை பற்றி பெருமையெல்லாம் பேசியிருப்பார். ஸோ அதனால் அவருக்கு சிலம்பு செல்வருங்கிற பட்டமே வந்திருக்கும், அப்படி தானே? ஸோ அந்த கண்டென்ட்லாம் இல்லை, நம்மளுக்கு ஒரு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுத்து, அதாவது ஓர்னு தான் வரும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் ஒருன்னு வரும். அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு பியும் வராது, சியும் வராது. தமிழினத்தாள்னு வராது, தமிழினத்தை அப்படின்னு தான் வரும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கீழ்காணும் தொடரிலுள்ள பிழைகளை திரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் அப்படிங்கிறது, இது நீங்கள் மேலே வாசிக்காதீங்க, 4 ஆப்ஷனுக்கு போயிருங்க அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எப்படியும் நம்மளுக்கு இது கொடுக்கும்போது குறைச்சி தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு நீங்கள் பார்த்தா போதும். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள், இது கரெக்டு. ஆன்சர் டி தான் கரெக்டு. 42வது கொஸ்டின், கீழ்காணும் தொடரிலுள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த இடத்துல பாருங்க, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு. உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி புள்ளி வைக்காத எழுத்து, அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதில் விச்சை அப்படிங்கிறதுக்கு வந்து கல்வி ரிப்பீட்டட் தான். அதுக்கப்புறம் ஈகில் அப்படின்னாக்கி கொடுத்தல், ஈகை கொடுத்தல் நான் சொல்லியிருக்கேன்னா. பரிதி அப்படின்னாக்கி சூரியவன், கதிரவன், நிலவன், கதிரவன், அதுக்கப்புறம் ரவி, பகலவன், அந்த மாதிரி பேர்லாம் உண்டு. அடுத்து இதெல்லாம் சூரியனை குறிக்கிற பேர் தான். அடுத்து வெறுப்பு அப்படிங்கிறது மலையை குறிக்கும். இந்த மாதிரி மேலேயும் கொஸ்டின் இருந்தது, இப்போ அதுக்கான பொருள் கீழேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. மேலே ஆப்ஷனில் இருந்தது, கீழே பொறுத்துகையில் இருக்குது. உரு என்னும் சொல்லின் பொருளை தேர்வு செய்க. உருங்கிறது அழகு. சரிங்களா? இந்த இடத்துல கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஒரு கொஸ்டினை நீங்கள் 100 கொஸ்டினை வாசிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அடுத்த கொஸ்டினில் கூட இருக்கும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இப்போ 43வது கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனா. ஸோ எந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்துருங்க ஒரு வாட்டி. ஸோ என்ன அப்படின்னக்கி 32வது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 32வது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்த 32வது கொஸ்டினை நீங்கள் நல்லா ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா இங்கே ஈஸியாக
பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான வேறு செயல்கள் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. உரு என்னும் சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருன்னா அழகு, அதே மாதிரி முருகு அப்படின்னாலும் அழகு தான். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சொல்லையும் பொருளையும் பொறுத்துக அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரிப்பீட்டட் தான். 27ல் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொக்கிசம் அப்படின்னாக்கி செல்வம், பரி அப்படின்னாக்கி குதிரை குறிக்கும், சிங்காரம் அப்படின்னாக்கி அழகு, சூரன் அப்படின்னா வீரன். நெக்ஸ்ட் பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல அப்படின்னு இருக்காங்க. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் அப்படிங்கிறது தான் சரியானது. இல்லை, அன்று, அல்ல அப்படி வராது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒருத்தரை குறிக்க அதுவும் அவன் வந்துச்சுன்னா அல்லன்னு தான் வரும். அடுத்து அவள்னு வந்தால் அல்லல்னு வரும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். கண்ணன் ஒருத்தனை தான் குறிக்க அல்லன். ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஒருமை பன்மை பிழை ரிலேட்டடாக நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்றதான். கிப்பாலஸ் என்பவர் பருவகாட்சியின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிப்பாலஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஒருமை பன்மை இடத்துலையும் வரும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு பிள்ளை நாளைக்கு கம்மா கொட்டேஷனில் கொடுத்ததுனால நிறுத்தற்குறிகளையும் கேட்கலாம். பார்த்துக்கோங்க, அது எந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் உணர்த்தினான்னு கொடுத்துருக்கு. உணர்த்தினார் அப்படிங்கிறதுல ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெருமை. ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற என்னன்னா, வேற எதுவுமே வராது. உணர்த்தினார்கள்னு வராது, பல பன்மையில் வர உணர்த்தியவர்கள்னு வராது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு நாங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 49லேருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? புக்கில் இருக்க கண்டென்ட் தான். புக் பேக் பின்னாடியும் இது இருக்குது. காமராசரின் வீட்டிற்கு ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர்கள் அவர்களை தடுப்பதாக காமராஜர் வந்து கவனிக்கிறாரு. உடனே அவர்கள் உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூடி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டார்களா அப்படின்ட்டு அவர் கேட்குறாங்க. இல்லை, நாங்களாக தான் வந்தோம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க. அப்புறம் அப்பளம் போட்டு வீடு வீடாக விற்றுட்டு வருவாங்க, அம்மா வந்து விற்றுட்டு வருவாங்கன்னு அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதில் ஒரு வருமானத்தை வச்சு தான் நாங்கள் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறுறாங்க. அதை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். யார்? அவரே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நிறைய நிறுத்தற் குறியீடுகள் இருக்குது. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. இதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வச்சு கேட்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க கேட்ட கொஸ்டினுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிடலாம். இந்த மாதிரி கேட்கும்போது ஏற்கனவே படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கேட்கும்போது ஈஸியாக போட்டுடலாம். நிறைய கொஸ்டினை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஜிகே கொண்டனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காமராஜன் வீட்டுக்குள் நுழைந்தவர் சிறுவன் சிறுமி 2 பேரும். சரிங்களா? அடுத்து இந்த நிகழ்வு அவனது எப்பண்பை விளக்குறது அப்படின்னா நேர்மையைத்தான் விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்து போனார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சிறுவனும் சிவனை எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, தேர்வுக்கு பணம் கேட்ட அவங்க தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவர் காமராஜர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவரே போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா? செய்த உதவி என்னன்னா பணம் கொடுத்தார். அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு 53ஓட அந்த கண்டென்ட் முடிஞ்சிருது. அடுத்து நம்மளுக்கு பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிரித்தெழுதுக அடுத்தடுத்து இருக்குது. பூட்டும் கதவுகள் வந்து பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு பிரியும். நெக்ஸ்ட் பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பிரியும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் கிரேட்டடாக நம்மளுக்கு 5 கொஸ்டின் கிட்ட வந்துடும். சரிங்களா? குறைஞ்சது 5 வந்துடும், அதுக்கு அதிகமாகவும் போகலாம். இப்போ பிரித்தெழுதுக 3வது கொஸ்டின் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நலம் எல்லாம், நலம் ப்ளஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரியும். ஊக்கம்ங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொலுக்கு வந்து சோர்வு, ஊக்கத்திற்கு சோர்வு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதிர்ச்சொல்லை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே 1 தெரிஞ்சால் போதும், இதில் 4 கண்டென்ட்டுமே தெரியணும். சரிங்களா? ஸோ அணுகு அப்படிங்கிறதுக்கு விலகு, எதிர்ச்சொல் ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஐயம் அப்படிங்கிறதுக்கு வந்து தெளிவு, ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு சோர்வு. மேலே கேட்டாங்க, திருப்பி கீழே கேட்டிருக்காங்க. உண்மை, பொய்மை. அதான் நான் சொல்கிறேன், கண்டென்ட் வந்து ரிப்பீட்டட் தான் ஆகும். அதனால் நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க. இப்போ எதிர்ச்சொல்னா ஈஸியாக பொறுத்திடலாம். பிரித்தெழுதுகும் போது கொஞ்சம் கஷ்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. பிரித்தெழுதுகவும் ஈஸியாகவே நீங்கள் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீக்குதல் அப்படின்னாக்கி சேர்த்தல். பொருந்தாத சொல்லில் கேட்டிருக்காங்க. ஸோ போன கொஸ்டினில் இது கேட்டது தான் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதுக்கு முன்னே போட்டேன்னா அந்த கொஸ்டினில் உள்ளது தான் அப்படியே. இலங்கைங்கிறது வேறு கண்ட்ரி, இது இந்தியாவில் இருக்கிற அதர் மாநிலம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் அல்லீர் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. மீதி எல்லாம் அல்லன், அல்லல், அல்ல இது எல்லாமே நம்மளுக்கு
கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஒன்று மட்டும் தப்பு. பொருந்தாத சொல்லல. அடுத்த கொஸ்டின், இறந்த கால பெயரெச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ படித்த மாணவன், படிக்கும் மாணவி அப்படிங்கிறதுல மட்டும்தான் பொருந்தாதது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் தொடரில் மடபு பிழை இல்லாத தொடர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். காகம் கரையும் மயில் அகவும் தான். சரிங்களா? அது மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். கொடுத்ததே திருப்பி திருப்பி தப்பு தப்பாக கொடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுங்கிறங்க. உபதேசம்னா அறிவுரை சொல்றதை முதல் நிப்பாட்டு, அடுத்து வேற வழிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் அதை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, சரியான தொடரை கண்டறிக. கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரியான தொடர் என்னன்னா, கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அணிந்ததுன்னு வராது, அணிந்தனர்னு வரும், அணிந்தார்கள் அப்படின்னு வராது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் வந்து நம்மளுக்கு பேங்க் அப்படிங்கிறதுக்கு வங்கி மட்டும்தான் கரெக்டு. செக்குனா காசோலை. சரிங்களா? கரன்சி நோட் அப்படின்னாக்கி பணத்தாள்னு வரணும். சரிங்களா? ஸோ அப்படியே மாறி மாறி இருக்குது. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்டானது அப்படிங்கிறது எலக்யூஷன் அப்படிங்கிறது தான் பேச்சாற்றல். பேலட் அப்படின்னா கதைப்பாடல் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கரெக்டாக எழுதணும். டெபிட் கார்டு அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி பற்று அட்டை. அதாவது தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அதே மாதிரி இங்கிலீஷில் உள்ளதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் அதை வாசி வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் பேசும்போதே படிக்கும்போதே அது நம்மள மைண்டில் ஏறிடும். சரிங்களா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரி அப்படிங்கிறது ஒரு தொடர். இந்த வரி ஃபுல்லாக நீ எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு வரி அப்படிங்கிறது அந்த சரியான ஒரு தொடரை தான் குறிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன்னு சொன்னேன், நான் கடலுக்கு வந்து கேட்டிருப்பாங்கன்னு. பறவை அப்படிங்கிறது கடலை குறிக்கும். இந்த பறவைங்கிறது பறக்கிற புல் இனத்தை சேர்ந்த பறவையை குறிக்கும். நெக்ஸ்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து இதில் வந்து பிழையற்ற தொடர் கரெக்டாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனத்துக்கு 2 சுழின தான், மணமக்கள்னா 3 சுழின. ஸோ இதை தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்ணனுக்கு எதுவுமே மாற்றலை. சரிங்களா? 4 ஆப்ஷன்லேயே ஒரு மாதிரி இருக்குது. திருமண வீட்டுக்கு திருமணம் மாற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஆப்ஷன் கூட மாறாமல் வைக்கலாம். இதில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மயங்கொலி எழுத்துக்கள் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்களில் அணி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அணிங்கிறது வனப்பு, நகை, அணிகலன் அதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மேலேயும் கேட்டிருந்தாங்க, கீழேயும் கேட்டிருக்காங்க. இப்போ சூம்பல், சிவியல், அழியல் இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெட்டுப்போன காய்கனி வகை. நம்மளுக்கு இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா 10th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் உரைநடை பகுதியில் இருக்குது. மொழி ஞாயிறு தேவனையப்பா அவனரோட கட்டுரையில் உள்ள கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்களில் வந்து கடலை பற்றி கொடுத்துருக்காங்க. கடலிற்கு முன்னீர், பவளம், பறவை இதெல்லாம் நிறைய, ஆளி, ஆர்கழி அதெல்லாம் நிறைய உண்டு, பார்த்துக்கோங்க. இது வேர் சொற்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர் சொற்கள் ரிலேட்டடாக பெயரெச்சம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வேர் சொல் கொடுத்துட்டாங்க, அதோட பெயரெச்சம் என்னன்னா பெற்ற அப்படிங்கிறது தான் பெயரெச்சம். அடுத்து சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. பொறி, பொறித்த. மேலே வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு கேட்டிருந்தாங்களா. இங்கே பொறி அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல்லுக்கு இணையை கரெக்டாக என்னதுன்னா பொறித்த அப்படின்னு தான் வரும். வருக அப்படின்னா வா அப்படின்னு வரணும். இங்கே தப்பு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, ஆடினால் வேர்ச்சொல் தருக அப்படின்னா ஆடு அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்ச்சொல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, வேர்ச்சொல் தான் வினைமுற்று கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேர்ச்சொல் வந்து குமை, அதுக்கு வினைமுற்றுனா குமைந்தனன்னு தான் கரெக்ட். இது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்கல. ஒரு கொஷினில் கேட்டிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேட்கல. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே கேட்டு வைக்க சான்ஸ் இருக்குது. கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான் அப்படின்னாக்கி கண்டான் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். அடுத்து அகரவரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஊங்கிற எழுத்து தான் வரும். அதுக்கப்புறம் தான் 2 வரும். அப்படி பார்த்தா பியும் வராது, டியும் வராது, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உயிரெழுத்து தான் வந்திருக்கு. இதில் உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஊ தான் கரெக்டாக வருது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து கனகப்பாறை தான். இந்த 2லேயுமே கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன பார்த்துருக்காங்கன்னா, இப்போ வந்ததுக்கப்புறம் தான் வரும். சரிங்களா? இம்மு வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு டி தான் வரும், இம்மு வராது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் 81வது கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆப்ஷன்னா டி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகரவரிசை சொற்களை சீர் செய்தலில் வந்து உயிரெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி பார்த்தாலே நம்மளுக்கு ஏ தான் வர்றதுனால பியும் டியும் தான் வரும், ஏயும் சியும் வராது. சரிங்களா? இப்போ பியில் அழகு வருது, அதுக்கப்புறம் இ தான் வரணும். அப்படி பார்த்தா டி தான் வரும். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படி கொடுத்துருக்காங்க. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிய மலை. ஸோ பொதிய மலை தற்போது எந்த மலையாக அழைக்கப்படுகிறது அதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அகத்தியர் வாழ்ந்த மலை என்னன்னா பொதிய மலை. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படிங்கிற லிஸ்ட்லையும் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது 2025 ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இதுல இந்த தின்னு வந்து ரிப்பீட்டட் தான். தின் அப்படின்னாக்கி வலிமை குறிக்கும், இந்த தின் அப்படின்னாக்கி உண்ணு சோர தின்னுக்கிட்டே இரு, அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மரபு சொற்கள்லையும் கேட்பாங்க. சரிங்களா? இருவினைகளின் பொருள் வேறுபாடு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சரியான சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவிந்து குவித்து. என்ன கொடுத்துருக்காங்க? அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாஸ்டோன்னே நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ நல்லா குவிந்து குவித்து மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து அகரவரிசை சொற்கள் படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஈஸியாக தூக்கிடலாம். மட்டும்தான் உயிரெழுத்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது சி ஆப்ஷனில், அதை ஈஸியாக தூக்கிடலாம். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. ஜப்பான் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனோட பெயர் என்ன அப்படின்னாக்கி பெப்பரு. ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு கொஷினாக வரணும். சரிங்களா? அப்போ ஜப்பான் வங்கி பெப்பருங்கிற அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு 88வது கொஷின் விடைக்கேற்ற வினா. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தொழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படிங்கிறது தான் கொஷினாக வரும். நெக்ஸ்ட் கல்லில் நார் உரித்தல் என்னும் ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இயலாத செல் ஓமைக்கான பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நிறைய வாட்டி கேட்கல. சரிங்களா? ஸோ இது ஓமைக்கான பொருளை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ தேங்காயில் தான் உரிக்கலாம். கல்லில் நார் உரிக்கிறது வந்து இயலாத செயல் தான், சும்மா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது அந்த மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் செய்வினை தொடரை கண்டறிக. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறதா செய்வினை தொடர். நெக்ஸ்ட் பிறவினை தொடரில் அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது தான் பிறவினை தொடரில் வரும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசுமரத்தாணி போல ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னா மனதில் எளிதில் பதிதல். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அவளை நினைத்து உருளை எடுத்த பொருளை எண்ணமும் செய்யலாம், ஒரே இடத்துல இல்லாமல் வேற நினைப்பில் இருந்துட்டு வேலை சேர்க்கறது தான் அவளை நினைத்து உருளை எடுத்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நிறைய வாட்டி கேட்கல, இப்போ கேட்டிருக்காங்க. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். இது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், கலை சொல்ல கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அதுவுமே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல தான். கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை, வெதர் அப்படின்னா வானிலை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அலுவல் சார்ந்த கலைச்சொல் காணொலி கூட்டம் அப்படின்னாக்கி வீடியோ கான்ஃபரன்ஸ். மிஸ்ஸெல் அப்படின்னா ஏவுகணை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடை வகைகள் கொடுத்துருக்காங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிறதுக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னாக்கி அவங்களே ஒரு வினா கேட்குறாங்க. திருப்பி இவர் ஒரு வினாவாக விடையாக கொடுத்துருக்கும் போது வினா எதிர் வினாதல் விடையாக வருது. நெக்ஸ்ட்டு இது செய்வாயாங்கிறதுக்கு நீயே போய் செய்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து ஏவல் விடை. அடுத்து விடை வகையை தான் கொடுத்துருக்காங்க. கடைக்கு போவையா என்ற வினவருக்கு போக மாட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மறைவிடை. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து மெசேஜில் போட்டிருந்தாரு கமெண்ட்டில், விடை வகை வினா தான் நம்மளுக்கு டாப்பிக்கில் இருக்குது, சிலபஸில் விடை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. விடையில் வந்து ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா அதில் வந்து நிறைய கமா கொட்டேஷன் ஆச்சரிக்கை எல்லாமே வரும். ஏன் அதனால் அதை வந்து நம்மளுக்கு நிறுத்தற் குறியீடில் கேட்கலாம். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். எதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. புக்கில் இருக்க என்ன கண்டென்ட்லாம் இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கியமே நம்மளுக்கு செய்யுள் பகுதியில் வராது, ஆனால் அதோட இலக்கண பகுதி நம்மளுக்கு டாப்பிக்கில் வருதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமானது தான். எதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் படிங்க. முக்கியமாக புக்கை படிக்கலை அப்படின்னாலுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதில் இருக்க கண்டென்ட் படி நீங்கள் படித்தாலுமே ஈஸியாக அடிச்சிடலாம். 1-2 கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாகவே இருந்தாலுமே நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா சேனல் நம்மளை தொடர்ந்து வாங்க. சரிங்களா? தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களால் படிக்க முடியலை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 கொஸ்டினாக ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி படித்து கூட நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.